அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்பதை வலியுறுத்தி அனைத்து குடிமக்கள் மீதும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். செப்டம்பர் மாதம் தொடங்கி புதிய சட்டம் இயற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரசு வீடுகளும் அரசாங்கத்தால் திரும்ப பெறப்படும் என்று அறிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 11 வகையான கடுமையான நோய்கள் பீடிக்கப்பட்டுள்ளமை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை மனு கோரி வாதாடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் மூலம் இந்த நோய் தொடர்பான விவரம் தெரிய வந்தது. அதில் முக்கியமாக திடீர் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான வங்கி கணக்குகளை வைத்திருந்ததன் மூலம் பண மோசடி சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல, அவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் மற்றும் 6 குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிராக இலஞ்சல் ஆணைக்குழு தாக்கல் செய்த மனுவை செப்டம்பர் 9 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம நேற்று உத்தரவிட்டார். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயற்திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் இன்று 24வது நாளாக நேற்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்படுவதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் 24வது நாளாக தொடர்கின்றது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்கு அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்தனர். போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் முரண்பாடு இடம்பெற்றது. புதிய கனரக வாகனங்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. சில உள்ளூராட்சி நிறுவனங்களில் கிராமப்புற அபிவிருத்திக்கு தேவையான பெக்கோ போன்ற இயந்திரங்கள் இவ்வாறு கொள்வனவு செய்யப்படவுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பல உள்ளூராட்சி நிறுவனங்களில் தற்போது அத்தகைய இயந்திரங்கள் இல்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தற்போதுள்ள இயந்திரங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு புதிய கனரக வாகனங்களை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். பதுளை நடுகாரகந்த வனப்பகுதியில் நேற்று மதியம் மீண்டும் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சுமார் 5 ஏக்கர் நிலம் எரிந்து நாசமாகியதாகவும் பதுளை வன அதிகாரி ருவான் கெலபதி தெரிவித்துள்ளார். நடுகாரகந்த வனப்பகுதியில் 2வது நாளாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் பதுளை வன அலுவலகம் மற்றும் பதுளை நகர சபை தீயணைப்பு படையினர் இணைந்து தண்ணீர் பவுசர்களை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் 39 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் நேற்றிரவு உயிரிழந்தார். அராலி மத்தி வட்டுக்கோட்டையை சேர்ந்த குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் 24 அன்று கிளிநொச்சியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த வேளை நேற்று அதிகாலை 3 மணியளவில் இரத்த வாந்தி எடுத்த நிலையில் சிகிச்சைக்காக கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களில் சுமார் 95,000 மில்லி லிட்டர் கசிப்பு போதைப் பொருட்களுடன் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஆரையம்பதி, தாளங்குடா, புதுக்குடியிருப்பு, கிரான்குளம், நாவட்குடா, கல்லடி ஆகிய பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மத்தேகொட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 342 வழிநடத்தலில் சல்கஸ் சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் கொட்டாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த பேருந்துடன் மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தேவிந்தர் ருக்ஷன் எனும் 30 வயதான இளைஞர் ஹோமாகம வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். பிலியத்தலை போகுந்தர பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்து 2 விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 11 பெண்கள் உட்பட 13 கால்கிசை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று 2ஆம் நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஏற்கனவே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக 16 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அவற்றில் சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூடு தொகுதிகளும் ஆடையை ஒத்த துணியும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று 34வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியில் 16 எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. எந்த காலத்தில் குற்றமிழைத்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற தேசிய பிக்குகள் தின நிகழ்வொன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். என்ன கோஷங்கள் எழுப்பப்பட்டாலும் எவ்வாறான தடைகள் வந்தாலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்படாது என்பதை இந்த மகாநாயக்க தேரர்களின் முன்னிலையில் நான் சத்தியம் செய்து உறுதியளிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். செல்வம், பணம், பதவிகள், கடந்த கால வரலாறு, அதிகாரத்தில் இருந்தமை போன்றவற்றை பொருட்படுத்தப் போவதில்லை எனவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்களே எனவும் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவது சவால் மிக்கதென்றாலும் அதற்காக குரல் கொடுப்பதனை நிறுத்தப் போவதில்லை எனவும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும் தமது தரப்பிற்கு உண்டு எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறவுள்ள போராட்டத்தில் எதிர்வரும் 30ஆம் திகதி காலை 10 மணிக்கு யாழ் கிட்டு பூங்கா முன்பாக இடம்பெறவுள்ளது. சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலு சேர்ப்போம் வாரீர் என்ற தொனியில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இனிவரும் காலங்களில் இப்படியான ஆட்கடத்தல் சம்பவங்கள் மீள் நிகழாமையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர்களாக ஒருமித்து குரல் கொடுக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதவான் நிலுபுலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 29ஆம் திகதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.